அனைவருக்கும் வணக்கம். நமது கவனத்தை தலை உச்சி குழியில் வைத்து அந்த தலை உச்சி குழி பகுதியை கவனிப்போம். அந்த பிரம்மராந்திர பகுதி நரம்புகள் செறிவடைந்த இடம், முடிவடையும் இடம். அந்த இடத்தை கவனிப்போம். மெதுவாக கவனத்தை உள்ளுக்குள் எடுத்து செல்வோம். அது சுழுமுனை நாடியை உணர்வோம். தலை உச்சியிலிருந்து முள்ளந்தண்டு அடிப்பாகம் வரை எமது முதுகை நேராக வைத்து சிறிது உணர்வோம். அந்த குழாயை அது மிகவும் புல்லாங்குழல் போல் உள்ளுக்குள் இலகுவாக இருக்க வேண்டும். இப்பொழுது எமது சுவாசத்தையும் மெதுவாக நாம் கவனிப்போம். மெதுவாக கவனிப்பதன் மூலம் எமது சுவாசத்தையும் நாம் எமது கவனத்தோடு அமைதியடைய செய்யலாம். எல்லாம் மெதுவாக ஆறுதலாக பொறுமையோடு கவனிக்கும் போது நாம் இவை நடைபெறுவதை அவதானிக்கலாம். மூச்சு உள்ளெடுக்கப்பட்டு வெளிவிடுவதை நாம் கவனிக்கலாம். எமது கவனம் இப்பொழுது முழு முள்ளந்தண்டு பகுதியில் இருக்கின்றது. எமது நடு நாடியில், சுழுமுனை நாடியில். அண்ட் ஆல்சோ அதோடு மட்டுமல்ல, கவனம் எமது சுவாசத்திலும் இருக்கின்றது. எமது கவனம், எமது சுழுமுனை நாடி, சுவாசம், இந்த மூன்றும் அமைதியாக ஒரு நிலைப்படுவதை நாம் காணுவோம், ஒன்றாவதை. அவ்வாறு ஒன்றாகும் போது சுவாசம் உள்ளிழுத்து வெளிவிடும் போது நமது முழு சுழுமுனை நாடியிலும் நமது கவனம் அமைதி அடைவதை நாம் காணுவோம். சுவாசமும் சுழுமுனை நாடியோடு ஒன்றாவதை நாம் காணுவோம். உச்சிக்குழியிலிருந்து முள்ளந்தண்டு அடிப்பாகம் வரை இந்நிலை நம்மை மிகவும் இலகுவாக, நமது மனம் உடல் இரண்டையும் இலகுவாக வைத்திருக்க உதவும். ஏனென்றால் நமது கவனம் முழுமையாக நாம் உள்ளுக்கு கொண்டு வருகின்றோம். எனவே அங்கு நமது எண்ணங்கள் முழுவதும் அமைதி அடைகின்றது. நமது எண்ணங்களை தரும் எமது அகங்காரம், மமகாரம் இரண்டும் அமைதி அடைகின்றது. இந்நிலையில் நாம் நமக்கு வேண்டாதவை முழுமையாக விடுத்து அதற்கு அப்பால் எமது தலை உச்சி குழியில் கவனத்தை நாம் வைத்து அனைத்தையும் கவனிக்கும் ஒரு நிலை நமக்கு வருகிறது. இதுவே சாட்சி பாவ நிலை. இந்நிலையில் எமது மூலாதார சக்கரத்தை கவனிப்போம். நாம் கீழ் உள்ள சக்கரங்கள் எமது முந்தைய வகுப்பில் பார்த்தோம். மூலாதார சக்கரத்தின் பண்புகள் நினைவுக்கு வருகின்றதா? கள்ளம் கபடம் இல்லாத, சூதுவாது இல்லாத ஒரு நல்ல ஒரு அமைதியான குழந்தை உள்ளம். மற்றும் எமது அறிவு நேர்மையானது. அறிவில் கூட கள்ளம் கபடம் இல்லை, சூதுவாது இல்லை, ஒளிவு மறைவில்லை. நேர்மையான அறிவு, இதுவே தூய்மையான அறிவு.
இந்த முள்ளந்தண்டு அடிப்பாகத்து மூலாதார சக்கரத்தில் கொஞ்சம் குளிர்ச்சியை உணரக்கூடியதாக இருக்கிறதா என்று பார்ப்போம். இப்பொழுது நமது கவனத்தை சுவாதிஸ்தான சக்கரத்துக்கு எடுத்து செல்லுவோம். சுவாதிஸ்தான சக்கரத்தை கவனிப்போம். நமக்கு உண்மையான விருப்பத்தையும் ஆக்கப்பூர்வமான ஞானத்தையும் தரும் சக்கரம். நமது விருப்பங்கள் தூய்மையாக இருக்க வேண்டும். நமது விருப்பங்களும் கள்ளம் கபடம் சூதுவாது ஒளிவு மறைவில்லாத தூய்மையான விருப்பமாக இருக்க வேண்டும். அதுவே தூய்மையான விருப்பம். வேண்டாத விருப்பங்கள் முழுவதும் நம்மை விட்டு விலகுகின்றது. ஆக்கப்பூர்வமான ஞானம், இந்த அறிவும் தூய்மையான தெய்வீக ஞானத்தை தரும் சக்தி மையம். இதனால் நமது கவனத்தை முழுமையாக தூய்மைப்படுத்துகின்றது. இந்த சக்தி மையம் நமது தியானத்துக்கு முக்கியமானதாகிறது. தியானத்துக்கு முக்கியம் தூய கவனம், அமைதியான கவனம். நமக்குள் கவனம் பெற வேண்டும். இப்பொழுது நாம் கவனிப்போம். நமது கவனம் முள்ளந்தண்டு வழியாக அமைதியாக சுவாசத்தோடு ஒருங்கிணைந்த நிலையில் இருக்கின்றதா? இப்பொழுது நமது கவனம் சுவாதிஸ்தான சக்கரத்திலிருந்து நாம் நாபி சக்கரத்துக்கு எடுத்து செல்வோம். அங்கு முழுமையான அமைதி. இந்த உலக வாழ்வு, நாம் இந்த உலகில் இருக்கின்றோம். உலகம் முழுவதும் மாயை நிறைந்தது. இவை அனைத்தும் நமக்கு தூண்டுதலாக அமைகின்றது. நாலு பக்கங்களும் எல்லா திசைகளிலும் நம்மை இழுக்கின்றது. நாம் தவறிவிட வாய்ப்பிருக்கின்றது. ஆனால் நாம் உறுதியாக அமைதியாக இருக்கும் நிலை நமக்கு கிடைக்கின்றது இந்த சக்கரம் வளமடையும் போது. குண்டலினி அன்னை நமது நாபி சக்கரத்துக்கு வரும்போது அந்த தன்மைகள் நமக்குள் உறுதி அடைகின்றது, வலிமை அடைகின்றது. அமைதி, மன நிறைவு ஏற்படுகின்றது வாழ்வில். தெய்வீக சக்தியை உணர ஆரம்பிக்கின்றோம். அதுவே எமது கண்ணியமாகின்றது. அந்த தூய்மையை நாம் உணர ஆரம்பிக்கின்றோம். அதுவே எமது கண்ணியமாகும். எமது அனைத்து தேவைகளும் பிரச்சனைகளும் கவனிக்கப்படுகின்றது.
எனவே முழுமையான அமைதியும் மன நிறைவும் ஏற்படுகின்றது. முழுமையான அமைதி. இந்த முழுமையான அமைதியில் நாம் தெளிவாக சிந்திக்கும் திறன், எமது மனம் முழுமையாக தெளிவடைகின்றது. மற்றவர்களை நாம் மற்றவர்களுக்கு கொடுக்க நினைக்கின்றோம். தாராள மனம் வருகின்றது. இந்த உலக சலனங்கள், பிரச்சனைகளிலிருந்து எம்மை விடுவிக்க ஒரு குரு எம்மை வழிகாட்ட வருகின்றார். பவசாகரத்தில் எமது முதல் குரு எமது ஆத்மா. ஆத்ம விழிப்புணர்வு பெற்ற பின்பு ஆத்மா எமது குரு ஆகின்றது. முதலில் ஆத்ம விழிப்புணர்வை தருபவர் குருவாகின்றார். நாம் ஸ்ரீ மாதாஜியிடமிருந்து ஆத்ம விழிப்புணர்வை பெற்றுக்கொண்டோம். நமக்குள் சிறிது சிறிதாக ஆத்மா வளமடையும் போது ஆத்மாவே எமது குருவாகின்றது. நானே எனக்கு குரு ஆகின்றேன். இப்பொழுது நான் என்பது அகங்காரம் அல்ல, மமகாரம் அல்ல. நான் ஒரு தூய ஆத்மா. நாம் அந்த திறனை பெற்றுக்கொள்கின்றோம். எம்மை நாமே கண்டறிந்து வளம்படுத்தி முன்னேற்றி செல்லும் அந்த திறனையும் ஞானத்தையும் நமக்கு நமக்குள் ஒளியூட்டப்படுகின்றது. நமது பவசாகரத்தில் நமக்கு நல்லொழுக்கம் வருகின்றது. சுய கட்டுப்பாடு, சுய ஒழுக்கம் என்பன நமக்குள் மேலோங்குகின்றது. இந்த பவசாகரம் மிகவும் முக்கியமாகின்றது. ஒரு தாமரை சேற்றில் தான் வளர வேண்டும். அதுவே அதற்கு உகந்த இடம். ஆனால் அந்த சேற்றில் ஒட்டாது அதை கிழித்து கொண்டு மேல் நோக்கி சூரியனை நோக்கி வளர்கின்றது. இலைகளை பரப்பி அழகான பூக்களை கொடுத்து அந்த இடத்தை மனம் பரப்பி அழகுபடுத்துகின்றது. கண்ணியத்தோடு வளர்ந்து நிற்கின்றது. குளத்தை அழகுபடுத்துகின்றது. சேட்டு குளத்தை அழகுபடுத்துகின்றது. அதுபோல்தான் எமது பவசாகரம் உலக மாயை. அதில்தான் நாம் வளர வேண்டும். ஆனால் அவற்றில் பற்றில்லாது வளர்ந்து கண்ணியத்தோடு எமது வாழ்வை கொண்டு செல்ல வேண்டும். அதற்கு நமக்கு குரு வழிகாட்டுகின்றார். எம்மை மேல் நோக்கி எடுத்து செல்கின்றார். எம்மை இருதய சக்கரத்துக்கு எடுத்து செல்கின்றார். இருதய சக்கரம் அன்பு தத்துவம்.
அதுவே எமது ஆத்ம தத்துவம். நான் ஒரு தூய ஆத்மா. இந்த அகங்காரமோ மமகாரமோ அல்ல, அதற்கும் அப்பால் உள்ள ஒரு தூய்மையான நிலை ஆத்ம நிலை. இந்த ஆத்மா அனைவருக்குள்ளும் இந்த தூய்மையான நிலை இருக்கின்றது. இந்த உலக மாயைகளில் மூடுபட்டு இருக்கின்றோம். அதிலிருந்து நாம் விடுபடும் போது நாம் தெளிவடைகின்றோம். ஸோ அது இதயத்தில் ஆத்மா இருக்கின்றது, தூய ஆத்மா. இப்பொழுது அது இடது நாடியை நாம் தூய்மைப்படுத்துவோம். இடது கை மடியில், வலது கை பூமியை நோக்கி. மெழுகுதிரி தேவையாயின் நீங்கள் பயன்படுத்துங்கள். மெழுகுதிரி இடது கைக்கு. இப்பொழுது நாம் கேட்போம், தாயே, எனது இடது நாடியை முழுமையாக தூய்மைப்படுத்தி தாருங்கள். இடது நாடியில் கடந்த கால வாழ்க்கையின் தாக்கங்கள் இன்னமும் இடக்கிடை எட்டி பார்க்கும். எமது வாழ்வில் எம்மை குழப்பும். எதுவானாலும் தாயே, எதுவானாலும் மிஞ்சி இருப்பது அனைத்தையும், எனக்கு வேண்டாத அனைத்தையும் முழுமையாக வெளிப்படுத்தி விடுங்கள். என்னிடமிருந்து பூமி தத்துவத்தால் அகற்றி விடுங்கள். இடது நாடி மூலாதார சக்கரத்தோடு தொடர்புடையது, பூமி தத்துவம். எனவே இந்த பஞ்ச தத்துவத்தில் பூமி தத்துவம் உம்மை தூய்மைப்படுத்த உதவுகின்றது. இதுவரை காலமும் இருந்த எனது பிழையான வாழ்க்கைகள், தவறான எண்ணங்கள், இந்த உலக மாயையில் சிக்கி அதனால் ஏற்பட்ட பிரச்சனைகள் அனைத்திலிருந்தும் என்னை முழுமையாக விடுவித்து விடுங்கள். அனைத்தையும் என்னிடமிருந்து எடுத்து விடுங்கள். வேண்டாத மனக்கட்டுப்பாடுகள், வேண்டாத பழக்க வழக்கங்கள் முழுவதுமாக எடுத்து விடுங்கள். தாயே, என்னை புனிதப்படுத்துங்கள். நான் ஒரு தூய ஆத்மா. ஆத்மாவின் அனைத்து நற்பண்புகளையும் எனக்குள் ஒளியூட்டி எனக்கு ஆத்மா ஆளுமையை தந்தருளுங்கள். அதுவே எனது தூய விருப்பம். எனது இடது நாடியில் இச்சா சக்தியை பலப்படுத்துங்கள். மனசக்தி. நமது மனதில் அந்த தூய விருப்பம் பலமடைய வேண்டும். இந்த தூய்மையான நிலை நமக்கு ஒரு மிகப்பெரிய ஆறுதலையும் ஆனந்தத்தையும் தரக்கூடிய நிலை. அதுவே எமது இடது நாடியின் சக்தி. குண்டலினி சக்தி எமது இடது நாடியில் நமக்கு முழுமையான ஆறுதலையும் தூய்மையின் ஆறுதலை நாம் உணரச் செய்கின்றது. அதனால் நமக்கு ஒரு மனதில் ஒரு ஆனந்தம் ஏற்படுகின்றது. அந்த ஆறுதல் நிலை நமக்கு ஆனந்தத்தை தருகின்றது. ஸோ இடது கையில் உங்களுடைய 5 விரல் நுனிகளும் குளிர்ச்சியாக வருகின்றதா?
உள்ளம் கை குளிர்ச்சி அடைகின்றதா என்று பாருங்கள். இப்பொழுது நமது இடது கையை மடக்கி கொண்டு வந்து வலது கையை நமது மடியில் கொண்டு வருவோம். வலது கையை வலது நாடியை தூய்மைப்படுத்துவோம். இப்பொழுது நாம் உப்பு நீரில் கால்களை வைக்கலாம். நீர் தத்துவத்திடம் பிரார்த்தித்து கால்களை உப்பு நீரில் வைப்போம். வலது கை மடியில், இடது கை நாம் முதலில் ஆகாயத்தை நோக்கி வைப்போம். இதில் பிரார்த்திப்போம், தாயே, எனது வலது நாடியில் உள்ள அனைத்து பிரச்சனைகளையும் எதிர்மறை சக்திகளையும் என்னிடமிருந்து முழுமையாக அகற்றிவிடுங்கள். வலது நாடி எமது சுவாதிஷ்டான சக்கரத்திலிருந்து வெளிப்படும் நாடி. சுவாதிஷ்டானம் நமக்கு உண்மையான விருப்பத்தையும் ஆக்கப்பூர்வமான ஞானத்தையும் தந்து எமது கவனத்தை முழுமையாக தெளிவடைய செய்கின்றது, தூய்மைப்படுத்துகின்றது. தாயே, எனது கவனத்தை சிதறடிக்க செய்யும் அனைத்தையும் என்னிடமிருந்து அகற்றி விடுங்கள். எனக்கு ஆக்கப்பூர்வமான தெய்வீக ஞானத்தை தந்தருளுங்கள். அந்த ஞானத்தால் எனது கவனத்தை முழுமையாக ஒளியூட்டி தூய்மைப்படுத்தி விடுங்கள். இதனால் எனது கிரியா சக்தி முழுமையாக தூய்மையடையும். கிரியா சக்தி எமது செயல்களுக்கான சக்தி, எமது செயல்கள், மன தொழிற்பாடு, உடல் தொழிற்பாடுக்கான சக்தி. எமது கவனம் தூய்மையடையும் போது, ஞானத்தால் ஒளியூட்டப்பட்டு தூய்மையடையும் போது எமது செயல்கள் தூய்மையடைகின்றது. கிரியா சக்தி நல்ல செயல்களுக்கே பயன்படுகின்றது. வலது கை 5 விரல்கள் நுனிகளிலும் உள்ளங்கையிலும் குளிர்ச்சியை உணர முடிகின்றதா என்று கவனிப்போம். இடது கையும் குளிர்ச்சி அடைவதை நாம் அவதானிப்போம். எமது உடல் வெப்பங்கள் அனைத்தும் மெதுவாக வெளியேறி எமது வலது நாடி அமைதி அடைவதை நாம் காணலாம். இந்நிலையில் எமது வலது நாடி எமது கல்லீரலோடு தொடர்புடையது. இடது நாடி இருதயம், வலது நாடி கல்லீரலோடு. எனவே எமது வலது பக்கத்தின் மேல் வயிற்று பகுதியில் எமது கல்லீரலில் எமது இடது கையை வைப்போம். வலது கை மடியில் திறந்திருக்கட்டும். இங்கு நாம் கேட்போம் குண்டலினி தாய் சக்தியை. தாயே, எனது கல்லீரலுக்கு வந்து எனது கல்லீரலை முழுமையாக தூய்மைப்படுத்தி தாருங்கள். கல்லீரலின் அனைத்து தொழிற்பாடுகளையும் சீரமைத்து தாருங்கள். கல்லீரல் சீராக தொழிற்பட்டால் நமது கவனமும் அமைதி நிலையில் இருக்கும். கல்லீரலிலிருந்து எமது வேண்டாத குணங்கள் வருகின்றது. அகங்கார குணங்கள், கோபம், அதிகாரம்,
வெறுப்பு, சினம் இவையெல்லாம் கல்லீரலிலிருந்து வருவது. கல்லீரல் சமநிலை இழக்கும் போது நமக்கு கோபம் வருகிறது, சினம் வருகின்றது. நாம் மனம் குழம்பப்பட்ட நிலையில் இருப்போம். கவனம் ஒரு நிலைப்படாதிருக்கும். எனவே கல்லீரலை அமைதிப்படுத்துவதன் மூலமும் நமது கவனத்தை நாம் அமைதிப்படுத்தி ஆத்மாவின் நற்பண்புகளை நாம் எமக்குள் உணர ஆரம்பிக்கலாம். தாயே, எனக்கு ஒரு ஆழ்ந்த அமைதியை தாருங்கள். எனது கல்லீரலில் தங்களின் வருகையை நான் உணரச் செய்யுங்கள். இப்பொழுது நமது இடது கையை மடக்கி கொண்டு வருவோம். இப்பொழுது நடு நாடி நாம் ஆரம்பித்தது போல் எமது கவனம் சுழுமுனை நாடியில் அமைதியாக எமது சுவாசத்தோடு அமைதியாக இருக்கின்றதா என்பதை மீண்டும் கவனிப்போம். நாம் இப்பொழுது கேட்போம் குண்டலின் தாயிடம், தாயே, எனக்கு ஒரு வரம் தந்தருளுங்கள். தாயே, எனக்கு தங்களுடைய கருணையை எனக்கு தாருங்கள். உங்கள் கருணையால் எனது யோக சக்தியை அதிகரித்து என்னை தியான நிலைக்கு எடுத்துச் செல்லுங்கள். எனது மனதில் எழும் அனைத்து எண்ணங்கள், கவலைகள், பிரச்சனைகள் அனைத்தையும் எனது மனதிலிருந்து விலக்கி என்னை தியான நிலைக்கு எடுத்துச் செல்லுங்கள். எனது கவனத்துக்கு சக்தி தாருங்கள். வெளியில் அலையும் கவனத்தை நான் இழுத்து எனக்குள் கொண்டு வர எனக்கு சக்தி தாருங்கள். இந்த தியான நிலையின் திவ்ய அனுபவங்களை எனக்கு தந்தருளுங்கள். இரு கைகளிலும் குளிர்ச்சியை உணர முடிகின்றதா என்று கவனியுங்கள். முக்கியமாக கைவிரல் நுனிகள், 10 கைவிரல் நுனிகள் மற்றும் உள்ளங்காய், அதோடு தலை உச்சி குழிக்கு சற்று மேல் ஒரு 2 அங்குலம் மேலும், உள்ளுக்குள் ஒரு 2 அங்குலம், தலைக்குள்ளும் ஒரு 2 அங்குலம், அந்த இடத்தில் செறிவாக நமது கவனத்தை மெதுவாக அங்கு நிலைநிறுத்த முடிகின்றதா என்று பார்ப்போம். நிலைநிறுத்துவோம். நாம் ஒன்றும் செய்வதில்லை, அனைத்தும் தெய்வீகமே செய்கின்றது
எனவே நாம் இப்பொழுது சிறிது நேரம் நம்மை வெளிப்படுத்துவோம். முக்கியமாக நமது இருதயம், கல்லீரல், நமது மூளை மற்றும் இரு கைகளையும் நன்றாக திறந்து, தலை உச்சியையும் நன்றாக திறந்து, எங்கும் நிறைந்திருக்கும் இந்த தெய்வீக அன்பு சக்திக்கு நம்மை வெளிப்படுத்துவோம். நெஞ்சை முழுமையாக திறப்போம். சுழுமினை நாடியை திறப்போம். சிறிது நேரம் அமைதியான தியான நிலையில் இருப்போம். இந்த அமைதி நிலையில் நாம் ஸ்ரீ மாதாஜியின் ஒரு உரையை கேட்போம். ஸ்ரீ மாதாஜியின் உரை கேட்கும் போது பல விடயங்களை நீங்கள் நேரடியாக கேட்கலாம். அவை நிச்சயமாக உங்களுக்குள் அது ஊடுருவி உங்கள் ஞானத்தை அதிகரிக்கும்.
So ashrami, and then only you are going there to ascend yourself. ஸோ ஸ்ரீமாதிஜி இந்த உரையில் தியானத்தில் நாம் ஒழுக்கம் தியானத்தில் ஒழுக்கத்தை பற்றி கூறுகின்றார். இரு வகையான தியானம், ஒன்று உள்முகமான தியானம், மற்றது வெளிமுகமான தியானம். ஸோ உள்முகமான தியானம் நாம் காலை மாலை உள்முகமாக எம்மை பற்றி எமக்குள் தியானிப்பது. வெளிமுகமான தியானம், அந்த தியானத்தின் பின்பு ஸோ காலை ஒரு அரை மணித்தியாலம், மாலை ஒரு மணித்தியாலம், அரை மணித்தியாலம். ஸோ ஒரு மணித்தியாலம் போனால் ஒரு நாளில் மிச்சம் 23 மணித்தியாலம். அப்போ மிச்ச நேரம் நாம் என்ன செய்வது? ஸோ அது வெளிமுகமான தியானம். ஸோ தியானத்தில் நாம் ஏற்பட்ட வளர்ச்சியை எமது வாழ்நாளில் நாம் அதை வெளிப்படுத்த வேண்டும். அது வெளிப்பட வேண்டும். நமது வாழ்க்கையில் நாளாந்தம் ஒவ்வொரு கணமும் அவை வெளிப்பட வேண்டும். அது வெளிமுகமான தியானம். ஸோ அதை பற்றிய உரையை நாம் கேட்போம். So there are two types of meditation. Two types. Where one is the meditation where we can call it the antarmana, that we meditate inside ourselves. To see for ourselves what's wrong with us and how we have to correct, what we have to do about it. And another is bahirmana, is outside. How we have to live outside. You have to have a discipline which is not imposed on you, but very happily which you have accepted and have imbibed. For any art, say in India, I don't know here, but you have to put yourself into a rigorous training to achieve any height. You cannot haphazardly move about it. You cannot take just easily everything. In Sahaja Yoga, there is no tapascharya, there is no penance for you. It's all blessings. But one should not get lost with those blessings if you have to really get into yourself in its full depth. So for the antarmana, it is important that you all should meditate morning and evening, every day. Is all right even if you do not brush your teeth, but you must meditate. It's an important thing. That is the reason I find that in the West people go on catching, again cleaning, again catching. Every time I find somebody is suffering from either for some sort of a conditioning or say some sort of a badha, or sometimes it's ego or something. It comes and goes. It is not something that is detached permanently. As we have to take our bath every day, we have to wash ourselves every day. In the same way, we have to wash ourselves within. So meditation is the antarmana, tapaha as you can call it. But it's not such a tapaha. You don't have to go to Himalayas and sit there. You have to just do this meditation early in the morning. In the Sahaja Yoga system, I would say the best that is working out is in Germany and in Austria.
these two. And also England, but not to that extent. I would say these two are working out the best. And thirdly, in Rome, they too have ashrams of the same kind. But for them, it is very important to achieve the heights of Sajjada. Absolutely, nothing is more important. Invariably, in all these ashrams, I have seen people get up at 4 o'clock. I also get up every day at 4. Then I may sleep later on, but at 4 o'clock I am up. They take their baths, get ready for the pujas, and then sit down and do about 5-10 minutes puja of the photograph, and then meditate. ஸோ இதுவே தியானத்தில் இந்த ஒழுக்கம் அவசியம். காலை மாலை தியானம், பின்பு அந்த தியானத்தை நாம் வெளியில் வெளிப்படுத்த வேண்டும். அந்தர்மன் அண்ட் பகிர்மன் தியானம். இதனால் நாம் முழுமையான மாற்றத்தை எமக்குள் காணலாம். முழுமையான நிரந்தரமான மாற்றம், நிரந்தரமான நல் வளர்ச்சி. ஸோ சிறிது நேரம் மீண்டும் ஒரு அமைதியான தியான நிலையில் இருப்போம். நமது கவனத்தை எமக்குள் கொண்டு சென்று எம்மை கவனிப்போம். ஸோ இந்த ஆத்ம நிலையை அடைய நமக்கு தியானம் அவசியமாகின்றது. ஏனென்றால் இந்த ஆத்ம நிலை என்பது நமக்குள் இருக்கும் அந்த ஆத்மா தூய்மையை நாம் எமது வாழ்வில்
கொண்டு வர வேண்டும், வெளிக்கொண்டு வர வேண்டும். இந்த மாயை நிறைந்த உலகில் சில சவால்கள் அதற்கு இருக்கலாம். இருந்தாலும் நாம் இப்பொழுது தனியாக இல்லை. நமக்கு குரு இருக்கின்றார் வழிகாட்ட, ஆத்மா இருக்கின்றது. நாம் ஆத்மாக்கள் மட்டுமல்ல, பரமாத்மாவின் ஒரு அங்கமாகும். இந்த பிரபஞ்சத்தின், இந்த பரபிரம்மத்தின் ஒரு அங்கமாகின்றோம். பரபிரம்மம் நம்மை கவனித்துக் கொள்கின்றது. எனவே நமக்கு பாதுகாப்பு இருக்கின்றது. இந்த ஆத்ம பாதையில் நாம் வழி நடக்க நமக்கு பாதுகாப்பு இருக்கின்றது, தனித்தவர்கள் அல்ல. இந்த ஆத்மாவை பற்றி ஆதி சங்கராச்சாரியார் விளங்கப்படுத்துகிறார் ஆத்ம அஷ்டகத்தில். இதை நாம் கேட்போம். அடுத்த வகுப்பில் நாம் இருதய சக்கரம் பற்றி பார்ப்போம். இந்த ஆத்மா தத்துவம் என்பது அன்பு தத்துவம். இது வேறொன்றும் அல்ல, தெய்வீக அன்பு. நாம் கேட்டிருப்போம், அன்பே சிவம் என்று சொல்வார்கள். இந்த அன்பு சக்தி, தெய்வீக சக்தி, அதுவே இந்த ஆத்மா ஸ்பிரிட் என்று சொல்வார்கள். அது நமக்குள் இருக்கும் அந்த நல்ல ஒரு நிலை. அந்த நிலையை நாம் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும், பாதுகாக்க வேண்டும். இப்பொழுது நாம் ஆத்மாவை பற்றி அறிந்து கொள்வோம். இதுவே ஸ்ரீ கணேசரின் நிலையாகும். அவருடைய தூய்மை, அவருடைய குழந்தை உள்ளம், ஆத்மாவின் ஆளுமை, நற்பண்புகள். இந்த பாடல் இதில் சொல்கின்றார், சட்சித் ஆனந்த ரூபம் சிவோகம் சிவோகம், சத்தியம் சித்தம் ஆனந்தம். சத்தியம் என்பது உண்மையை அறிந்த பின்பு. சத்தியம் உண்மை நான் ஒரு தூய ஆத்மா. இந்த அகங்காரமோ மமகாரமோ அல்ல, நான் ஒரு தூய ஆத்மா. இந்த உண்மை, இந்த ஞானம் எனது கவனத்தை ஒளியூட்டும் போது, கவனம் சித்தத்தை ஒளியூட்டும் போது சித்தம் தூய்மை அடைகின்றது, தானாக உள்முகமாக வருகின்றது. கவனத்தில் ஒரு ஆர்வம், ஒரு தூய விருப்பம் ஏற்படுகின்றது அதை அடைய வேண்டும் என்று. எனவே கவனம் முழுமையாக உள்நோக்கி வருகின்றது, ஆத்மாவை நோக்கி வருகின்றது, வேண்டாதவற்றிலிருந்து விலகி விடுகின்றது. இதனால் இந்த உண்மையை அறிந்த பின்பு, கவனத்தால் நாம் அதை அடைந்த பின்பு நமக்கு ஒரு மன ஆறுதல் வருகின்றது. அதனால் ஆனந்தம் வருகின்றது. சட்சித் ஆனந்த ரூபம், இந்த நிலையே சிவோகம் சிவோகம், ஆத்ம நிலை. அவ்வாறு ஆதி சங்கராச்சாரியார் இதை மிக எளிமையாக நமக்கு விளங்கப்படுத்துகின்றார். அந்த நிலையில் நாம் எப்படி இருப்போம்? அந்த நிலையில் இந்த முழு உலகமுமே எமது வீடாகின்றது. இதில் கீழே தமிழில் விளக்கம் இருக்கின்றது. இப்பொழுது கேட்போம். शिवोऽहं 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 शिवोऽहम्
मनोबुद्ध्यहङ्कारचित्तानि नाहं मनोबुद्ध्यहङ्कारचित्तानि नाहं न च श्रोत्रजिह्वे न च घ्राणनेत्रे न च श्रोत्रजिह्वे न च घ्राणनेत्रे न च व्योमभूमिर्न तेजो न वायु न च व्योमभूमिर्न तेजो न वायु चिदानन्दरूप शिवोऽहं शिवोऽहं चिदानन्दरूप शिवोऽहं 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 शिवोऽहम् न च प्राणसंज्ञो न वै पञ्चवायु न च प्राणसंज्ञो न वै पञ्चवायु न वा सप्तधातुर्न वा पञ्चकोश न वा सप्तधातुर्न वा पञ्चकोश न वाक्पाणिपादं न चोपस्थपायु न वाक्पाणिपादं न चोपस्थपायु चिदानन्दरूप शिवोऽहं शिवोऽहं चिदानन्दरूप शिवोऽहं 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 शिवोऽहम् न मे द्वेषरागो न मे लोभमोहो न मे द्वेषरागो न मे लोभमोहो मदो नैव मे नैव मात्सर्यभाव मदो नैव मे नैव मात्सर्यभाव न धर्मो न चार्तो न कामो न मोक्ष न धर्मो न चार्तो न कामो न मोक्ष चिदानन्दरूप शिवोऽहं शिवोऽहं चिदानन्दरूप शिवोऽहं 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 शिवोऽहम् न पुण्यं न पापं न सौख्यं न दुःखं न पुण्यं न पापं न सौख्यं न दुःखं न मन्त्रो न तीर्थं न वेदा न यज्ञा न मन्त्रो न तीर्थं न वेदा न यज्ञा अहं भोजनं नैव भोज्यं न भोक्ता अहं भोजनं नैव भोज्यं न भोक्ता चिदानन्दरूप शिवोऽहं शिवोऽहं चिदानन्दरूप शिवोऽहं 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 शिवोऽहम् न मे मृत्युर्न शङ्का न मे जातिभेद न मे मृत्युर्न शङ्का न मे जातिभेद पिता नैव मे नैव माता न जन्म पिता नैव मे नैव माता न जन्म न बन्धुर्न मित्रं गुरुर्नैव शिष्य न बन्धुर्न मित्रं गुरुर्नैव शिष्य चिदानन्दरूप शिवोऽहं शिवोऽहं चिदानन्दरूप शिवोऽहं 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 शिवोऽहम्
बन्ध सदा मे समत्वं न मुक्तिर्न बन्ध चिदानन्दरूप शिवोऽहं शिवोऽहं चिदानन्दरूप शिवोऽहं 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 शिवोऽहम् ஒரு மழை துளி கடலில் விழுந்து விட்டால் அதுக்கு அடையாளம் இப்பொழுது கடல் ஆகின்றது, கடலில் கலந்து விடுகின்றது. அதை பிரித்தெடுக்க முடியாது. துளியாக இருக்கும் வரை எந்த சக்தியும் இல்லாது இருக்கின்றது. கடலில் விழுந்தவுடன் கடலாக மாறுகின்றது. கடலே அதனுடைய அடையாளம். அதுபோல்தான் ஆத்மாவும் பரமாத்மாவோடு இணையும் போது அது பரமாத்மா ஆகின்றது. அதற்கு அடையாளமே இல்லாமல் போய்விடுகின்றது. அவ்வாறுதான் நாமும் இந்த தியான நிலையில், நாம் இந்த யோக நிலையில் முழுமையான இணைப்பு வரும்போது நாம் பரமாத்மாவோடு, அதாவது எங்கும் நிறைந்திருக்கும் இந்த தெய்வீக சக்தியோடு இணைந்து விடுகின்றோம். ஸோ அதுவே அதன் ஒரு அங்கமாகின்றோம். அதுவே நம்மை முழுமையாக கவனித்துக் கொள்கின்றது. நாம் ஒன்றும் செய்வதில்லை. நமது அடையாளங்கள் அனைத்தும் மறைந்து போகின்றது. நான் இந்த நாட்டைச் சேர்ந்தவன், இந்த சமயத்தைச் சேர்ந்தவன், இந்த சாதியைச் சேர்ந்தவன், இந்த மொழியைத்தான் நான் பேசுகின்றேன், இதுதான் எனது வீடு, இதுதான் எனது உற்றார் உறவினர். இந்த அடையாளங்கள் எல்லாம் மறைந்து இந்த முழு பிரபஞ்சமுமே உம்முடையதாகின்றது. அதனால்தான் ஆதி சங்கராச்சாரியார் சொல்லுகின்றார், நான் எதுவும் அல்ல, அந்த பிரம்மமே நான், சிவோகம், நானே சிவன் என்ற அந்த நிலை, அந்த சரணாகதி கூட எந்த நோக்கத்துக்காகவும் நடைபெறுவதல்ல. அதுவே உண்மை நிலை, நம்முடைய நிலை. அதுவே அந்த ஒன்றான நிலை, தியான நிலை. இந்நிலையில் குண்டலினி அணையை எழுப்பி கவசம் இட்டு இன்றைய தியானத்தை நாம் முடித்துக் கொள்வோம். ஸோ முதலாவது தடவை ஒரு முடிச்சு போட்டு கையை மெதுவாக கீழே கொண்டு வருவோம். இரண்டாவது தடவை இரண்டாவது முடிச்சு 10 விரல்களையும் ஆகாயத்தை நோக்கி வைத்து மெதுவாக கீழே கொண்டு வருவோம். முழு கவனத்தோடு செய்வோம். மூன்றாவது முறை மூன்று தடவை முடித்து போட்டுக்கொள்வோம். ஸோ இந்த 10 விரல்களையும் ஆகாயத்தை நோக்கி வைத்து மெதுவாக கையை கீழே கொண்டு வருவோம். கொண்டு வரும்போது இந்த தெய்வீக அன்பு சக்தியை நாம் உணர்வோமா என்று கவனிப்போம். உணராவிட்டாலும் பிரச்சனை இல்லை. கவனத்தை நாம் கவனத்தால் நாம் கவனிப்போம். இப்பொழுது கவசம் மூலாதாரம், சுவாதிஷ்டானம், நாபி பவசாகரம், இருதயம், விசுத்தி, ஆக்யா, சஹஸ்ரார.
ஸோ இரு கைகளையும் கூப்பி வணங்கி முதலில் எமது குரு ஸ்ரீ மாதஜி அவர்களுக்கு எமது இதயபூர்வமான அனந்த கோடி நன்றிகளை தெரிவிப்போம். தாயே, இந்த ஆன்மீகம் என்ற இது ஒரு புரியாத புதிராக இருந்த ஒன்றை எமக்கு மிகவும் இலகுவாக விளங்கப்படுத்தி எமக்கும் அந்த நிலையை இலகுவாக தந்தமைக்கு எமது இருதயபூர்வமான அனந்த கோடி நன்றிகள். ஸ்ரீமாதிஜி சொல்கின்றார்கள், இது ஒரு இயற்கை நிகழ்வு, நம்முடைய புறப்புரிமை கூட. எனவே இது இயற்கையாக நடைபெறும் ஒரு நிகழ்வு. நாம் அனைவரும் தேர்ந்தெடுக்கப்பட்டு இந்த நிலைக்கு நாம் இந்த வளர்ச்சி நிலைக்கு எடுத்து செல்லப்படுகின்றோம். இது ஒரு இயற்கை நிகழ்வு, நிகழ வேண்டிய நிகழ்வு. மரம் ஒரு வித்து முளைத்து பெரிய மரமாக வந்து பூத்து காய்க்க வேண்டியது நியதி, அது இயற்கை. அதுபோலவே இதுவும் ஒரு இயற்கை நியதி. அதனால் நாம் இந்த வளர்ச்சியை பெறுகின்றோம். இவ்வாறு எமக்கு இந்த சூட்சுமத்தை விளங்கப்படுத்தி எம்மை கொண்டு செல்கின்றார் ஸ்ரீ மாதஜி. ஸ்ரீ மாதஜி, எமது இதயபூர்வமான அனந்த கோடி நன்றிகள் தாயே. ஸோ இப்பொழுது நீங்கள் அன்மியூட் பண்ணி நீங்கள் கதைக்கலாம். உங்களுடைய அனுபவங்கள் அல்லது கேள்விகள் எதுவும் இருப்பின் சொல்லுங்க. ஹலோ, சொல்லுங்க. சிவா ரைட், சொல்லுங்க. நீங்கள் சொன்ன மாதிரி உங்களுக்கு இப்படி ஒரு இதை கேட்க கிடைச்சது பெரிய வரம். அதோட நீங்கள் மாதாஜியை சொல்ற மாதிரி நீங்களா எங்களுக்கு குரு. உண்மையா நல்லா இருக்கின்றது. இன்றைக்கு நான் அப்படியே இந்த சக்தியை நல்லா உணர்ந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துச்சு. பலகாலமா அங்கேயோ அங்க வகுப்பு நடக்குது, இங்க நடக்குது என்று தேடி தேடி தெரியாமல் எனக்கு கடவுளை கொண்டு வந்து அதை தந்து விட்ட மாதிரி உணர்றேன். நல்லது நல்லது. கிடைக்கும் தானே. அதான் அது இப்பதான் கிடைச்சது நினைக்கிறேன். நான் வேலை செய்யற காலத்துல இப்படி பேப்பர்ல பாக்குறது அங்க நடக்குது இங்க நடக்குதுன்னா போயிடாது தானே. பிறகு நின்று முடிய பக்கத்துல ஒரு அம்மா வந்துதான் அது முதல்ல ஒரு தியான வகுப்பு பழக்கி விட்டது. அதிலும் பார்க்க இது இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குது. அந்த தானாகவே நான் எல்லாத்தையும் உணரக்கூடிய ஒரு தன்மையா இருக்குது. எனக்கு இப்ப கடவுள் உங்களை கொண்டு வந்து விட்ட மாதிரி ஒரு ஃபீலிங் எனக்கு இப்ப இருக்கு. அதனால என்னையும் நானும் அந்த ஆன்மாவை உணர்ற தன்மை உண்மையா நல்ல உணர்றேன் இப்ப. இந்த கேட்டுனா அந்த கொஞ்சம் மறக்க இல்லாம இருக்குது. அது எல்லாம் மறக்கக்கூடிய மாதிரி இருக்குது இப்ப. வெரி நைஸ், வெரி நைஸ். உங்களையும் கண்டா நீங்கள் நேரடியா இங்க காணலாம் முடியாது. நான் முதல் எடுத்த வகுப்பு நேரடி வகுப்பு, அது உண்மையா நல்லா இருந்தது. இது நீங்க எனக்கு தெரியாது. என்ன மாதிரி புத்தகங்கள் என்ன இருக்கும் உங்களோட? புத்தகங்கள் இருக்குது. இந்த இதுகள் தான், இந்த சக்கரங்கள் அடிப்படையான இதுகள் தான். நான் அனுப்புவேன் உங்களுக்கு. இந்த சக்கரங்கள் இந்த இதுகள், இந்த உறுதிமொழிகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அனுப்புறேன். சரிங்க சரிங்க. கோப்பா என்ன நீங்க இருக்கிறது? ஓ இந்த நேரடி வகுப்பு வந்து நடக்குதாங்க. மாவட்டப்புறம் அந்த திருக்குறள் வளாகம் வந்து இருக்கு, தெரியுமா? அதுல இங்க வந்து எங்களோட இங்க இதுல வாரவியல் இப்ப அவியல் இப்ப ஒரு 3 வருஷமா எங்களோட செய்யினம் அவியல் ஆரம்பிச்சிருக்கிறோம். இதுல சந்திரிகா இருக்கிற, வதனா 2 பேர் அவியல் தெல்லிப்பளையில இருக்கணும். அவியல் போய் கொடுக்குறவியல் ஞாயிற்றுக்கிழமை காலமே 9 மணிக்கு.
நீங்க போய் பார்க்கலாம் அவியல். சரியா இது காணும் எனக்கு அப்படின்டா போய் பார்க்க ஆ, திருக்குறள் போய் பார்த்துருக்குறோம் திறப்புடா எல்லாம் பொண்ணாங்க திருக்குறள் நல்ல ஒரு இடம், நல்ல ஒரு தியான ஓ மண்டபம் இருக்காங்க. அதுல பவியல் ஓ ஃப்ரீ கொடுத்திருக்கணும். ஆஹா ஸோ நேரம் இருக்கிற நேரம் போகலாம். நீங்கள் இதை முடிக்க விரும்பினாலும் முடியுங்க. முதல் நாங்கள் நான் இதை செய்கிறேன் அங்க ஒவ்வொரு ஞாயிறுமோ ஒவ்வொரு ஞாயிறுமோ டைம் டைம் காலமே 9 மணி நினைக்கிறேன். ஆ சந்திரிகா சரி காலம் சும்மா நாளைக்கு போய் பார்க்க ஒருக்கா போய் பார்த்துட்டு வரலாம் பார்க்கலாம் அதுக்கு போயிட்டு அங்க சரி